ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஆஃப்டர் த ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி மீட்டிங் அப்புறம் மார்க்கெட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் தான் இருக்குது. சென்செக்ஸ் 77,873 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. 180 பாயிண்ட்ஸ் மேலே நெகட்டிவில் இருக்குது. நிஃப்டி 50 வந்து கிட்டத்தட்ட நான் பார்க்கும்போது 40 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் இருந்தாங்க. ஒரு 25 to 40 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் மாறி நெகட்டிவில் இருக்குது. 23,500 பாயிண்ட்ஸ் மேலே நெகட்டிவில் ட்ரேட் ஆகுது. பேங்க் நிஃப்டி 50,130 பாயிண்ட்ஸ் கிட்ட இருக்குது. 249 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி நெகட்டிவில் ட்ரேட் ஆகுது. ஸோ இதில் பேங்க் நிஃப்டியில் இன்றைக்கி ஸ்டாக்ஸ் எடுத்து பார்க்கும்போது ஃபெடரல் பேங்க், ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், ஆக்சிஸ் பேங்க் இது எல்லாமே ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவில் இருக்குது. ஃபெடரல் பேங்கும் ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கும் 1.5% பாசிட்டிவில் இருக்கிறாங்க. கோட்டக் மஹிந்திரா பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், கனரா பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இது எல்லாமே நெகட்டிவில் இருக்குது. இது ஐசிஐசிஐ பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா 1.5% பக்கம் நெகட்டிவில் இருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணது இந்த ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி மீட்டிங். இதில் ஆர்பிஐ கவர்னர் சஞ்சய் மல்ஹோத்ரா என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் வந்து ரேட் கட் பண்ணுறோம், 25 பேசிஸ் பாயிண்ட் கட் பண்ணுறோம், விச் மீன்ஸ் 6.5%லேருந்து இப்போ 6.25% ஆட்டு ரேட் கட் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபினான்ஷியல் 25க்கு அவங்க ஜிடிபி க்ரோத் எவ்வளோ ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்கன்னா 6.4%, ஃபினான்ஷியல் 26க்கு 6.7% ஆட்டு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. இன்ஃப்ளேஷன் ஃபினான்ஷியல் 25க்கு வந்து 4.8% ஆட்டு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபினான்ஷியல் 26க்கு 4.2% இருக்குது. ஃபினான்ஷியல் 25க்கு Q4ல 4.4% ஆட்டு இருக்கும் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக இந்த ரேட் கட்னால என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த லோவர் பாரோயிங் காஸ்ட்டு, குறிப்பாட்டு பேங்க்குக்கு லோவர் பாரோயிங் காஸ்ட்டு, ஆர்பிஐட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐட் வந்து தான் பேங்க்ஸ் வந்து மணி பாரோ பண்ணுவாங்க. அது வந்து இனி பேங்க்ஸுக்கு லோவர் ரேட்டில் கிடைக்கும். லோவர் ரேட்டில் கிடைக்கிறதுனால பிஸ்னஸஸ் அடுத்து வந்து இண்டிவிஜுவல்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ் வந்து அதிக அளவில் கடன் கொடுக்கலாம் லோவர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில். இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல்ஸுக்கும் சரி பிஸ்னஸ்க்கும் சரி ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீப்பர் லோன்ஸ் விச் மீன்ஸ் கன்சியூமர் அண்ட் பிஸ்னஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்ச இன்ட்ரெஸ்ட் ரேட்டில், குறிப்பாட்டு ஹோம் லோன், பர்சனல் லோன், கார் லோன், பிஸ்னஸ் லோன் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும். இது வந்து பாரோயிங் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் அதிகரிக்கும். ப்ளஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்பெண்டிங்கை இது வந்து இன்க்ரீஸ் பண்ணோம். எக்கனாமிக் க்ரோத்தையும் இது வந்து பூஸ்ட் பண்ண சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. லோவஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கிடைக்கிறதுனால குறிப்பாட்டு எக்ஸ்பென்ஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, கன்சியூமர் ஸ்பெண்டிங் இதெல்லாமே குறிப்பாட்டு அதிக அளவில் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும், ஜாப் வந்து கிரியேஷன் அதிகமாகும்னு சொல்கிறாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் இது இம்பாக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. ஏன்னா கம்பெனிஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் கடன் எடுத்திருப்பாங்க. அவங்க கடன் அடைக்கும் போது அதிக அளவில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் போகும். ஸோ இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சதுனால மேபி அவங்களுக்கு ப்ராஃபிட் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் மோர் அட்ராக்டிவாக இருக்கும். பட் ஸ்டாக் மார்க்கெட்டில் அந்த ரேட் கட்டுக்கு அப்புறம் பெருசாக இம்பாக்ட் ஆன மாதிரி இல்லை இன்னைக்கு. இது வந்து மேபி ஒரு இன்ஃப்ளேஷனால் அடி விழலாம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்கில் சேவிங்ஸ் அண்ட் ஃபிக்ஸட் டெபாசிட் இது குறையும். ஏன் குறையும் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைச்சா அவங்களுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட்டு நெக்ஸ்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடைக்காதனால இது வந்து குறையும். மேபி அது வந்து ஹையர் ரிட்டர்ன் அசெட்டில் வந்து அவங்க ஃபண்ட் எடுத்து போட வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. இன்ஃப்ளேஷனரி எஃபெக்ட் அதிக அளவில் குட்ஸ் அண்ட் சர்வீஸுக்கு டிமாண்ட் அதிகரிக்கும் அப்படின்னா பாரோயிங் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் இன்ஃப்ளேஷன் அதை அதிகரிக்கும். ஸோ ஆர்பிஐ வந்து அதை பார்த்தீங்கன்னா மானிட்டர் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இன்ஃப்ளேஷன் அதிகரிக்க ரெப்போ ரேட்டையும் அது ஒரு கண்ட்ரோலில் அவங்க வச்சுருப்பாங்க. இந்த ரேட் கட் பண்ணதுனால வந்து பார்த்தீங்கன்னா வீக்கர் விச் மீன்ஸ் ருப்பியும் வீக்கராக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இன்ட்ரெஸ்ட் விச் மீன்ஸ் லோவர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக இருக்கிறதுனால ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா குறையதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்தியாவில். இதனால இம்போர்ட்டோட காஸ்ட் அதிகரிக்கும், எக்ஸ்போர்ட்டோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விச் மீன்ஸ் எக்ஸ்போர்ட் வந்து அதிக அளவில் காம்படிட்டிவாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச சில டீட்டெயில்ஸை இந்த ரெப்போ ரேட்னால என்ன பயன் என்ன பாதகம் அதை வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் சிஸ்டமுக்கு ஒரு டொமைனை கொண்டு வராங்க, bank.in அப்படின்னு சொல்லி. இது வந்து செக்யூரிட்டி செக்மெண்ட்டில் சில ஃப்ராட்ஸ் அதெல்லாமே தவிர்க்கிறதுக்கு வேண்டி தான். இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஏப்ரல்லேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஃபினான்ஷியல் செக்மெண்ட்டுக்கு fin.in அப்படிங்கிற ஒரு டொமைனை கொண்டு வராங்க. இது வந்து ஃபினான்ஷியல் செக்மெண்ட்லையும் சரி பேங்கிங் செக்மெண்ட்லையும் இந்த செக்யூரிட்டிஸ் ஃப்ராட் ஆக்டிவிட்டிஸ் வந்து தவிர்க்கிறதுக்கு வேண்டி கொண்டு வரோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி மீட்டிங் நடந்த ஹோல் அப்டேட்ஸு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐடிசி, குறிப்பாக ஐடிசியோட ரிசல்ட்ஸ் நேற்று டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ப்ராஃபிட் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 8% அடி வாங்கியிருந்தாங்க. மற்றபடி பிஸ்னஸ் விச் மீன்ஸ் ரிசல்ட்ஸ் நல்லா தான் இருந்துச்சு ஐடிசி. இன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 2% நெகட்டிவில் தான் இருக்குது. 429 ரூபா போச்சு, கடைசியில் 431 ரூபாவில் ட்ரேட் ஆகுது. ஐடிசி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் ஃப்ரூட் பிளேயராக இருக்கிற விச் மீன்ஸ் ஃப்ராசன் ஃபுட் பிளேயராக இருக்கிற பிரசுமா அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அக்யூர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எஃப்எம்சிஜி ஸ்பேஸில் தான் இதை அக்யூசியேஷன் பண்ணுறாங்க. சன்ரைஸு, யோகோபாரு, சாவ்லோன், நிமில் இதெல்லாமே அவங்க ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி ஸ்பேஸில் 7 to 8 இயர்ஸில் அக்யூசியேஷன் பண்ண கம்பெனி. இப்போ ஐடிசி வந்து இந்த கம்பெனியில்
43.8% ஆஃப் த ஸ்டேக் வந்து 131 கோடி வேல்யூக்கு வந்து அக்யூசிஷன் பண்ணுறாங்க. பட் இதோட வேல்யூ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 300 கோடி வேல்யூ உள்ள கம்பெனியில் 131 கோடி வந்து பார்த்தீங்கன்னா 43.8% ஆஃப் த ஸ்டேக் வந்து அக்யூசிஷன் பண்ணுறோன்னு சொல்லி ஐடிசி தரப்பில் வந்து சொல்கிறாங்க. ஸோ ஓவரால்ட்டு இந்த ஈக்விட்டி ஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2027 62.5% அதிகரிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு பீரியட் ஆஃப் 3 இயர்ஸில் வந்து 100% ஆஃப் த ஸ்டேக் வந்து நாங்கள் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிரசுமா அப்படிங்கிற கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஓரியண்டல் குசின் வச்சுருக்காங்க, ரா மீட்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 170+ ப்ராடக்ட்ஸ் வந்து செல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஓவரால் இது வந்து ஐடிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்து அதிக அளவில் நெகட்டிவ் காட்டுது அப்படின்னு சொல்கிறீங்க. அது எல்லாத்துக்குமே அப்படி தான் ஷோ ஆகுது. ஐடிசி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் ப்ரெடிக்ஷனில் ட்ரேட் ஆகுது. ஸ்டில் வந்து ஐடிசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்சிடபிள் அட்ராக்டிவ் ரேஞ்சில் தான் இருக்குது. இன்றைக்கி 431 ட்ரேட் ஆகுறாங்க, 2% நெகட்டிவில் இருக்குது. ஸ்லோவாக யூஸ் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து ஐடிசியில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொச்சின் ஷிப்யார்டோட ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. ப்ராஃபிட் 27% காலி, 177 கோடி தான் பண்ணியிருக்காங்க. அது போக ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் ஒரு 9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா 237 கோடியாக இருக்குது, 23% காலி. டோட்டல் எக்ஸ்பென்சஸ் 9525 கோடி ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பென்சஸுக்கு பார்த்தீங்கன்னா சேம் பீரியட் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 2000 கோடி அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கொச்சின் ஷிப்யார்டோட ஸ்டாக் ப்ரைஸ் இந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் இன்றைக்கி ஒரு அடி விழுந்து 1340 ரூபா சம்திங் போனாங்க. கடைசியில் 1364 ரூபாவில் ட்ரேட் ஆகுது. ஸ்டில் 3% நெகட்டிவ்ல தான் இருக்குது கொச்சின் ஷிப்யார்ட். கொச்சின் ஷிப்யார்டில் என்ன ஒன்று பார்க்க வேண்டியதுனா இது ஹைலி ஓவர் வேல்யூட். அது மட்டும் இல்லாமல் கோட்டக் இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு செல் ரேட்டிங் கொடுக்குறாங்க. முன்னாடி அவங்க 830 ரூபா இருந்த டார்கெட் ப்ரைஸ் இப்போ 800 ரூபாய்ட்டு குறைச்சிருக்காங்க. விச் மீன்ஸ் செல் ரேட்டிங் நான் சொல்கிறது ஒரு 40% வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கீழே விழும் அப்படின்னு சொல்லி. ஆல்ரெடி ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 2979 ரூபா இருக்கும்போதே இந்த ஸ்டாக் வந்து 70% வரைக்கும் இது கரெக்டாக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய ப்ரோக்கரேஜஸ் சொன்னாங்க. இது மட்டும் இல்லாமல் இது ரிலேட்டடாக இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே அது மாதிரி விழுந்துச்சு. இப்போ 1364 ரூபாவில் இருக்குது. இதோட 52 வீக் லோன் பார்க்கும்போது 713 ருபீஸ். இவங்க சொல்கிற மாதிரி 830 ரூபா 800 ரூபாய்க்குலாம் வந்து அப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். பட் இப்போ இது வந்து ஹைலி ஓவர் வேல்யூட், 42 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்காங்க. இப்போதைக்கு கொச்சின் ஷிப்யார்ட்லலாம் வெயிட் பண்ணுறது தான் பெட்டருங்கிறது என்னோட கருத்து. அது மட்டும் இல்லாமல் கொச்சின் ஷிப்யார்ட் 3.50 காசு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. February 12 ரெக்கார்ட் டேட்டு, March 7 அதுக்கான பேமெண்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஎம்எல் இந்த கம்பெனி ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் 50% கீழே விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 24.4 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அது போக ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 16.3% டிக்ளைன் ஆயிருக்கு, 876 கோடியாக இருக்குது. எபிட்டா 8% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 60.6 crores இருக்குது. மார்ஜின் 7% இருக்குது, 160 பேசிஸ் பாயிண்ட் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. போர்டு வந்து 5 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து போர்டு அப்ரூவலும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ் ப்ளஸ் ஒரு அதர் எக்ஸ்பென்சஸ் கொஞ்சம் ஸ்பெண்ட் ஆனதுனால இந்த ப்ராஃபிட் அண்ட் ரெவன்யூவில் அடி வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பிஎம்எல் கம்பெனி. பட் இந்த கம்பெனியில் என்ன கவனிக்க வேண்டியதுன்னா ஸ்டாக் ப்ரைஸ் 3160 ரூபாவில் இருக்குது. இன்றைக்கி 3% நெகட்டிவில் இருந்துச்சு. ரிசல்ட்ஸ் மார்க்கெட் அக்செப்ட் பண்ணலை. 14% லாஸ்ட் 1 இயர் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்கு இந்த ஸ்டாக்கு. அது போக இந்த ஸ்டாக்கில் வந்து வேல்யூஷன் ரொம்பவே ஹை, 52 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்கிறாங்க பி ரேஷியோ. இப்போதைக்கு இதெல்லாம் வெயிட் பண்ணுறது தான் பெட்டருங்கிறது என்னோட கருத்து. ஓவரால் இது வந்து பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிடெடை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ் வந்து அப்டேட்டு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஷாங்காய் ஹினிலியஸ் பயோடெக்கு கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. விச் மீன்ஸ் டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ் எஸ்ஏ இது வந்து டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸோட ஒன் ஆஃப் த சப்சிடரி. இவங்க மூலம் மட்டும் தான் ஷாங்காய் ஹினிலியஸ் பயோடெக்கு கூட ஒரு லைசன்ஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. இது லைசன்ஸ் அக்ரிமெண்ட் எதுக்குன்னு பார்க்கும்போது இவங்களோட ஒரு கேன்சர் ட்ரக்கை வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியலைஸ் பண்ணுறது, டெவலப் பண்ணுறதுக்கு வேண்டி HLX15 அப்படிங்கிற ஒரு ட்ரக். விச் மீன்ஸ் பயோசிமிலர் கேண்டிடேட்னு சொல்கிறாங்க. டார்சாலெக்ஸ் ஃபேப்ஸ் ப்ரோ அப்படி 2 ட்ரக் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் HLX15 அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஹியூமன் மோனோக்ளோனல் ஆன்டிபாடி இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்கியூட்டேனியஸ் ஃபார்முலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஹெனிலேயஸ் கூட வந்து டைப் பண்ணுறது, மேனுஃபேக்சரிங் அண்ட் கமர்ஷியல் சப்ளை இது எல்லாமே ஹெனிலேயஸ் தான் ரெஸ்பான்சிபிள். இதுக்கு வேண்டி டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ் டோட்டலாட்டு $131.6 மில்லியன் வந்து அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறாங்க. இதில் அப்ரண்ட் பேமெண்ட் மட்டும் $33 மில்லியன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவரால் இது வந்து டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ் கொடுத்த அப்டேட்டு. ஷேர் ப்ரைஸ் 1238 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவில் இருக்குது. ஸோ டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர் வேல்யூட் கேட்டகரியில் தான் இருக்குது. ஃபார்மா செக்டரில் ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கலாங்கிறது என்னோட கருத்து. ஆரோபிண்டோ ஃபார்மா ஒரு அப்டேட் சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 845 கோடியாக இருக்குது, 9.7% டிக்ளைனாக இருக்குது. இதுக்கு ரீசன் வந்து மார்ஜின் வந்து ப்ரெஷரில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 8.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 7978 கோடியாக இருக்குது.
குறிப்பாட்டு சேல்ஸ் growth நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டிமாண்ட் குறிப்பாட்டு ஜியோகிராஃபிக்கல் ஏரியாவில் யூஎஸ் எமர்ஜிங் மார்க்கெட்டில் தான் சேல்ஸ் ஸ்டெடியாக தான் இருக்குது. என்ன மார்ஜின் ப்ரெஷரில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எபிட்டா 1.5% கீழே விழுந்திருக்கு, 1627 கோடியாக இருக்குது. எபிட்டா மார்ஜின் 20.4% குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஓவராலாட்டு ரிசல்ட்ஸ் பெட்டராக இருந்தாலும் ப்ராஃபிட்டில் அடி வாங்கியிருக்கிறாங்க. என்ன மார்ஜின் வந்து ப்ரெஷரில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஓவரால் இது வந்து ஆரோபிண்டோ ஃபார்மாக போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாரதி ஏர்டெலும் அதே மாதிரி இண்டஸ் டவர் இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ்லாம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 3% மேலே பாசிட்டிவ்ல இருக்கிறாங்க ரெண்டு ஷேருமே. இதில் பாரதி ஏர்டெல் பாரதி ஹெக்ஸாம்காம் என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா ஒரு 16,100 டெலகாம் டவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ் டவர்ஸுக்கு 3,308.7 கோடிக்கு வந்து நாங்கள் செல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஷேருமே பாசிட்டிவ்ல இருக்குது. அதாவது பாரத் ஹெக்ஸாகாம் வந்து பார்த்தீங்கன்னா 3,400 டவர்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க 1,134.1 கோடிக்கு. அது போக இவங்க பாரதி ஏர்டெல் 12,700 டவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2,174 கோடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க இந்த டீல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விச் மீன்ஸ் இண்டஸ் டவருக்கு விற்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ் டவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட். இன்றைக்கி மார்க்கெட்டில் பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிறதுக்கு இதான் ஒரு முக்கிய ரீசனாக இருக்குது. இன்றைக்கி ஒரு முக்கியமான செய்தி படித்தேன். ஜொமேட்டோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்போட விச் மீன்ஸ் ஜொமேட்டோ அப்படிங்கிற நேம் வந்து எட்டர்னல் அப்படிங்கிற நேமில் வந்து மாற்றிருக்கிறாங்க. பட் ஆக்சுவலி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த எட்டர்னல் அப்படிங்கிறது நிரந்தரமானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் ஜொமேட்டோ ஆப்பு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும், அதில் வந்து எந்த மாற்றமும் கொண்டு வரல அப்படின்னு சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் ஜொமேட்டோ ஆப் அப்படி தான் இருக்கும், பட் அந்த கம்பெனிக்கு நேமை எட்டர்னல் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்கிறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ, பிளிங்கிட், டிஸ்ட்ரிக்ட், ஹைப்பர் பியூர் இப்படி 4 மேஜர் பிஸ்னஸில் இருக்கிறாங்க. இப்போ ஜொமேட்டோ அப்படிங்கிற நேம் வந்து எட்டர்னலாக மாற்றிட்டாங்க. ஜொமேட்டோ ஆப்போட நேம் வந்து அப்படி தான் ரிமைன் ஆகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ராயல் என்ஃபீல்டு பார்த்தீங்கன்னா ஐகான் மோட்டார் ஸ்போர்ட்ஸு கூட வந்து கொலாபரேஷன் வச்சு லிமிடெட் எடிஷனில் ஷார்ட்கன் 650 அப்படிங்கிற பைக்கை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து February 6 ஓப்பன் ஆயிருக்கு. 100 யூனிட்ஸ் தான் அவைலபிள்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது 4,25,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ராயல் என்ஃபீல்டு கொடுத்த அப்டேட். பட் இதில் வந்து 100 யூனிட்ஸ் தான் அவைலபிள். எனக்கு தெரிஞ்ச அன்னைக்கே இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் க்ளோஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இது ராயல் என்ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மஹேந்திரா கொடுத்த அப்டேட்டு. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்யூவி செக்மெண்ட் எலக்ட்ரிக் காரை வந்து கொண்டு வராங்க. ஸோ XEV 9e இன்னொன்று வந்து BE6 இது 2 வேரியண்ட்டும் பார்த்தீங்கன்னா 4 வேரியண்ட்டில் வருது. இந்த 2 காருமே 4 வேரியண்ட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு நான் சொன்ன வேரியண்ட் மஹேந்திரா BE6 வந்து 5 வேரியண்ட்டில் கொண்டு வராங்க. 18.90 லேக்லேருந்து 26.90 லேக் வரைக்கும் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி XEV 9e அது வந்து 4 வேரியண்ட்டில் வருது. 21.90 லேக்லேருந்து 30.50 லேக் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மஹேந்திரா தரப்பில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து மஹேந்திராவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் அப்டேட்டு. அது போக அவங்க ரிசல்ட் சொல்லியிருக்கிறாங்க. மஹேந்திரா ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது ப்ராஃபிட் 19% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 2,964 கோடியாக இருக்குது. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 30,538 கோடியாக இருக்குது, 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது குவார்டர் பேசிஸ் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா சரியான ஒரு க்ரோத் காமிச்சிருக்கு மஹேந்திரா. எபிட்டா 32% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் வால்யூம் 16% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 2.45 லேக் யூனிட்ஸ். டிராக்டர் சேல்ஸ் மட்டும் 20% இயர் ஆன் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 1.2 லேக் யூனிட்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு நல்ல ரிசல்ட்ஸ். குறிப்பாட்டு ஆட்டோ செக்மெண்டோட வால்யூம் 16% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது வந்து 2.45 லேக் யூனிட்னு சொல்லலாம். யூட்டிலிட்டி வால்யூம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.42 லேக் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அது போக எபிட் அது வந்து 37% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க, 2,167 கோடியாக இருக்குது. ரெவன்யூ வந்து 21% இந்த செக்மெண்ட்டில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 23,391 கோடியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு மார்க்கெட் ஷேர் விச் மீன்ஸ் எஸ்யூவி செக்மெண்ட்டில் மார்க்கெட் ஷேர் இன் ரெவன்யூ பார்க்கும்போது நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறாங்க. 200 பேசிஸ் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா less than 3,500 மார்க்கெட் ஷேர் தான் வச்சுருக்காங்க, 51.9 பாயிண்ட்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலேயும் ஒரு 230 பேசிஸ் பாயிண்ட் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆட்டோ செக்மெண்ட்லேயும் இருக்கிறாங்க, இந்த ஃபார்மிங் செக்டர் விச் மீன்ஸ் டிராக்டர் செக்மெண்ட்லேயும் இருக்கிறாங்க. ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் தான் மஹேந்திரா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. மஹேந்திராவோட ஸ்டாக் ப்ரைஸ் இன்னைக்கு 3,152 ரூபாயில் இருந்துச்சு. ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ்ல இருக்கிறாங்க. பட் இப்போ கை வைக்க முடியுமானா கொஞ்சம் ஓவர் வேல்யூடாக தான் இருக்குது, 33 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்கிறாங்க. இது வந்து மஹேந்திரா போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. கம்மின்ஸ் இந்தியா நேற்று ரிசல்ட் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கம்மின்ஸ் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் இது அவங்களோட இன்னொரு கம்பெனியாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் 100% ஆஃப் த ஸ்டேக்கை PAL SVAM பவர் சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட் கிட்ட 56.5 கோடிக்கு வந்து விற்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபினான்ஷியல் 24 இந்த கம்பெனி பண்ண ரெவன்யூ 13.29 crores அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கம்மின்ஸ் இந்தியா போஸ்ட் பண்ண அப்டேட்டு. JSW எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் கூட ஒரு பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்டில் வராங்க, 180 மெகாவாட் விண்ட் பவர் சம்மந்தமாட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து JSW எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு.
மதர்சனும் ஜப்பானை சேர்ந்த சான்கோ இவங்க 2 பேருமே ஜேவியில் வராங்க. எதுக்குன்னா ஒரு சஸ்டைனபிள் பேக்கேஜிங் சொல்யூஷன் பேஸ் பண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவிலையும் சரி யூரோப்லேயும் சரி இங்கே 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை செயின்ஸை வந்து வேல்யூ பண்ணுறதுக்கு இந்த பேக்கேஜிங் சொல்யூஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சான்கோவும் மதர்சனை வந்து ஜாயின்ட் வெஞ்சர் ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மதர்சன் சான்கோ பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. செபி வந்து பிரைட்காம் குரூப்பை சேர்ந்த ப்ரொமோட்டர்ஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்க சில ஹையர் அஃபிஷியல்ஸுக்கு வந்து ஃபைனும் போட்டிருக்காங்க. செக்யூரிட்டி மார்க்கெட்டில் வந்து ஈடுபடுறதுக்கு தடையும் விதிச்சிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்க வந்து ஃபினான்ஷியல் மிஸ்ரெப்ரசன்டேட்டிங் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற பேசிஸில். இதில் ப்ரொமோட்டராக இருக்கிற சுரேஷ்குமார் ரெட்டி, விஜய் கஞ்சர்லா இவங்க 2 பேருமே ப்ரொமோட்டர்ஸ். இவங்க 2 பேர்த்துக்கும் பார்த்தீங்கன்னா ஈச் 15 கோடி போட்டிருக்காங்க. 2 பேருக்கும் 15 கோடி 30 கோடி. அது போக ஸ்ரீனிவாச ராவோ அடுத்தது வந்து எரோடோடி ரமேஷ் ரெட்டி இவங்க 2 பேர்த்துக்கும் ஆளுக்கு 1 கோடி வச்சு போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவங்களுக்கு எல்லாமே 1 to 5 years வரைக்கும் செக்யூரிட்டி மார்க்கெட்டில் ஈடுபடுறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது இது எப்போ நடந்த ஃபினான்ஷியல் மிஸ்ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபினான்ஷியல் 2014 to 15, ஃபினான்ஷியல் 19 to 20 அந்த சமயத்தில் தான் இந்த தப்பு நடந்திருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா செபி வந்து இவங்களுக்கு கிட்டத்தட்ட பார்க்கும்போது ஒரு 34 crores அளவுக்கு வந்து ஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து செபி கொடுத்த அப்டேட்டு. பிஎஸ்சியோட ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. ப்ராஃபிட் கிட்டத்தட்ட டபுள் ஆயிருக்கு, 220 கோடியாக இருக்குது. ரெவன்யூ 835 கோடி பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அதிகரிச்சிருக்கு, 94% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதில் டெய்லி டேர்ன் ஓவர் 6800 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டெரிவேட்டிவ் செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 8758 கோடியாக இருக்குது. டெய்லி ப்ரீமியம் டேர்ன் ஓவர் அதுவும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாட்டு ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி போஸ்ட் பண்ணியிருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன் அவங்க ப்ராசஸ் பண்ணது 39% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில். பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் டேர்ன் ஓவர் விச் மீன்ஸ் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் இதை வந்து ரீலான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 174 மெம்பர்ஸ் வந்து இந்த சிங்கிள் ஸ்டாக் ஃபியூச்சர்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. 139 பேர் வந்து சிங்கிள் ஸ்டாக் ஆப்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இது ரீலான்ச் பண்ணதுக்கப்புறம் 564 கோடி ஃபியூச்சர்ஸ்லையும் 498 கோடி ஆப்ஷன்லையும் டோட்டல் டேர்ன் ஓவராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பிஎஸ்சி போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். ஸ்டாக் ப்ரைஸ் இன்னைக்கு 3% கிட்ட பாசிட்டிவ்ல இருந்துச்சு. இப்போ 2.5% பாசிட்டிவ்ல இருக்குது. 5701 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் ஸ்டில் வந்து இது பார்த்தீங்கன்னா ஹைலி ஓவர் வேல்யூட். இப்போதைக்கு வேடிக்கை தான் பார்க்க முடியும் பிஎஸ்சிலலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.